ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போமோடோரோ டெக்னிக் பற்றி பார்க்கலாம். யார்கிட்ட கேட்டிங்கனாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. என்னால் வேலையே செய்ய முடியல, எவ்வளோ வேலை எழுதி வச்சுருக்கேன், ஆனால் என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கில் நம்ம சிம்பிளாக நம்ம வேலையை எப்படி முடிக்கலாங்கிறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நம்ம 25 நிமிஷத்துக்கு ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ 25 மினிட்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த வேலையில் நம்ம முழுமைத்தனமாக அந்த வேலையை நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டைமர் வச்சுருக்கிறதுனால 25 நிமிஷம் முடிஞ்ச உடனே அந்த டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது நடந்த உடனே நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரேக் எடுத்துக்கும் போது இன்னும் ரீவைட்டலைஸ்டாக ரீஎனர்ஜைஸ்டாக நம்ம வந்து திருப்பியும் அதே 25 நிமிஷம் அடுத்ததுக்கு நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம வேலை செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 25 மினிட்ஸாக நம்ம பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வேலை செய்யும் போது நம்மளுக்கு நல்ல ஃபோக்கஸோட நம்ம வேலை செய்யறோம், நம்மளை நல்ல ப்ரொடக்டிவாக நம்மளுக்கு வேலை செய்ய முடியும். நம்ம கிளாரிட்டியோட வேலை செய்யறதுனால வேலை செய்யறதே நம்மளுக்கு வேகமாக முடிகிற மாதிரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ரீஎனர்ஜி, அதாவது நம்மளுக்கு முடியணுமே அப்படிங்கிற அந்த ஃபெட்டிக் எல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு உற்சாகத்தோடு நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போமோடோரோ டெக்னிக் கண்டிப்பாக நிறைய நாளாக வேலை செய்ய முடியாமல் இல்லை செய்ய முடியாத நேரத்தில் அப்படிங்கிறது இருக்கிறதெல்லாம் உங்களால் இப்போது செய்கிற மாதிரி வர முடியும். ட்ரை பண்ணி